செக் பண்ணதான் நான் என்ன பண்ணுவேன், டெலிவரிக்கு நான் ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ செக் பண்ணும் பொழுது ஹார்ட்ல ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கண்டுபிடிச்சாங்க. ஆனா நார்மல் டெலிவரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டு போயில 2 குழந்தைமே நார்மல் டெலிவரியில பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் 2014 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 மாசம் மரண தருவாய்க்குள்ள தள்ளப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாலுமியுடைய வார்த்தையும் கப்பல் எஜமானுடைய வார்த்தையும் எப்படி அவங்களுக்கு பலமா இருந்தது மாதிரி பவுருடைய வார்த்தை நம்பல. அது மாதிரிதான் எனக்கு 2 வார்த்தை பாஸ்ட் மெசேஜ் கொடுக்கும்போது சொல்லிக்கிட்டேன். மெசேஜ் கொடுத்துட்டு போது எனக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு வந்துச்சு. 2 வார்த்தை என்னை நோக்கி வந்துச்சு. என்னன்னா, ஒண்ணு நீ சாக மாட்ட, நீ உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற என்னுடைய திட்டமும் என்னுடைய நோக்கம் நிறைவேறுகிற கால சமீபத்துக்குள்ள வருகிறாய் மகளேன்னு சொல்லி அன்பான சத்தம் கேக்குது ஒரே டைம்ல. இந்த பக்கம் என்ன கேக்குதுன்னா, நீ அவ்வளவுதான், நீ செத்துட்ட, நீ அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னால ஒண்ணும் முடியாது, நான் தான் தீர்ப்பு போற சொல்லி 2 சத்தம். இங்க 2 சத்தம் வந்த மாதிரி எனக்கு ஒரு சத்தம் ஆளுடைய சத்தம் கேக்குது, ஒரு சத்தம் பிசாசுடைய சத்தம் கேக்குது. நான் ஜெபிச்சுட்டு எனக்கு கேக்குது. ஆனா எந்த வார்த்தையால நம்ப முடியுதுன்னா, இந்த மாலுடைய வார்த்தையும் கப்பல் எச்சமனுடைய வார்த்தையும் தான் நம்பினாங்க. அது மாதிரிதான் எனக்கு என்னுடைய சூழ்நிலை என்னன்னா, மரணம் எனக்குள்ள நெருங்கிக்கிட்டே இருக்குது. மரணம் ரொம்ப சமீபத்தில் இருக்கிற மாதிரி என்னுடைய சூழ்நிலை. ஏன்னா சாப்பிட முடியாது, ஒரு ஸ்டெப் எடுத்து என்னால வச்சு நடக்க முடியாது, வீட்டுல ஒரு வேலை செய்ய முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு மரணம் வந்தா போதுன்ற லெவல்ல நான் இருக்கிறேன். ஒரு நாள் கூட பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் நான் செத்து போறேன், எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவர் வாயில இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரவே வராது. அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் வைராக்கியம் உள்ள வார்த்தை தான் வரும். எனக்குள்ளேயே அப்படிதான். ஆனா அந்த சூழ்நிலை என்னை பிசாசு எப்படியாவது அந்த சூழ்நிலையை வச்சு என்னை அழிக்கணும்னு சொல்லி பல சூழ்நிலையை நான் பிசாசனை என்னை அழிக்கணும்னு சொல்லி திட்டங்களை தீட்டினான். ஆனா ஒண்ணும் ஜெயிக்க முடியல. ஆனா இந்த கடைசி தருணத்துல என்னை அழிக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் போட்டான். ஆனா ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா அருமையான பாஸ்டரோட அம்மா இருக்காங்களே, அவங்க எனக்கு ஆண்டு கொடுத்த பெரிய கிஃப்ட். இன்னைக்கு எத்தனை பேரு தன்னுடைய மாமியாருக்கு நான் ஆண்டு கொடுத்த கிஃப்ட்னு சொல்லுவீங்களோ தெரியல. நான் மாமியாரா இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும், நான் மாமியார்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். இப்ப அதை யூஸ் பண்றது அது எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம தாயை எப்படி நேசிக்கிறோமோ அது போலதான் நம்முடைய கணவருடைய தாயை நேசிக்கணும். நம்மளை பெத்தெடுத்த மாதிரி தான் அவங்களே பெத்தெடுத்திருப்பாங்க. அதுல நம்முடைய கணவரையும் நம்முடைய தாயன்னா நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆணுடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய குடும்பத்துல எல்லாரிடத்திலையும் மற்றவர்களிடத்துல காட்டுறதை காட்டிலும் நம்முடைய குடும்பத்திலும் மற்றவர்களிடத்திலும் காட்டு நம்முடைய குடும்பத்திலும் ஆணுடைய அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படணும். அப்ப அந்த அம்மாவுக்கு என்னன்னா, ஆணுடைய தீர்க்கதரிசன வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு நல்ல தாய், இரவெல்லாம் ஜெபிக்கிற தாய். எங்களுக்காக அவ்வளோ தன்னுடைய தூக்கத்தை விரும்ப மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நாங்க அவங்களுக்கு நல்ல தீர்க்காய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம். அப்படி தூக்கத்தை 11 மணில இருந்து 10 to 11 ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மணில இருந்து அந்த 6 மணி வரைக்கும் ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் படிப்பாங்க. அந்த அளவுக்கு தூக்கத்தை தியாகம் பண்ணி பிள்ளைங்க உழைப்புல இருக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்படுகிற ஜெபிக்கிற ஒரு தாய். அப்ப ஆண்கிட்ட போய் அம்மா போராடுறாங்க. என்னன்னா, எனக்கு என் பையனுக்கு எத்தனையோ பிள்ளைங்களை பார்த்தேன், ஒண்ணு நீங்க உங்க சித்தத்தை மட்டும்தான் என் பிள்ளையோட வாழ்க்கையில செய்யணும்னு சொல்லி நான் எவ்வளவு போராடினேன். கடைசியில இப்படி என் பிள்ளை வாழ்க்கையில தீமை செய்யறதுக்கு தான் இவங்களை நீங்க அனுமதிச்சீங்களா அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் சண்டை ஆண்டுகிட்ட அவ்வளோ போராடினாங்க. அப்ப ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. எப்பன்னா ஆரம்பத்துல கண்டுபிடிக்கும் பொழுது அப்போ சொல்றாங்க என்னன்னா, ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அவங்களுக்கு பைபிள் படிக்க தெரியாது, படிப்பறிவு இல்லை. ஆனா ஆண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. இரவெல்லாம் போராடி அப்படியே தளர்ந்து போற நேரத்துல, வெள்ளநற்று போற நேரத்துல ஆண்டு சொல்றாரு, நீதிமானை ஒருபோதும் தன்னால ஒட்டான்னு சொல்லி கணீர்னு ஒரு சத்தம். அதுக்கப்புறம் தான் அம்மா தூங்குனாங்க. அது மாதிரி அந்த வார்த்தையை அவங்க உறுதியா பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் நிக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தையில எனக்கு இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை என்ன, எனக்கு வேலையே இல்லை, ஒரு நிமிஷம் கூட வாழ்றதுக்கு இல்லாத அளவுக்கு அவ்வளோ எனக்கு பிரீத்திங் ப்ராப்ளம், அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என் டாக்டர்கிட்ட போய் செக் பண்றாங்க. அப்போ என்னைய எப்படியா செக் பண்ணி என்னை ஆப்ரேஷன் பண்ணி என்னை காப்பாத்திடுவார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டரை விட பாஸ்டர் மேலேயே ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆண்டோட ஜெபிப்பேன். ஆனாலும் எனக்குள்ள என்ன வருதுன்னா, மரண பயம் வந்துகிட்டே இருக்கும். மரண பயம் வரும். ஆனா ஆண்டுடைய வார்த்தை எனக்குள்ள வந்தால் 2 எனக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ
அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பாஸ்ட் கூட்டிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஹார்ட்டுக்குள்ளே கேமரா விட்டு என்னென்ன டெஸ்ட்டு பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. அது பண்ணதுக்கப்புறம் இந்த வாரம் என் பையன் ஊருக்கு போனதுன்னு சொல்லிட்டு அந்த கிட்டாருடைய அந்த கவரில் தான் அந்த இது மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சுருந்தோம். அதை எடுத்து என் கையில் கொடுத்து அம்மா நாங்கள் வைங்கன்னு. அப்போ நான் இதை எடுத்து மறுபடியும் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கண்ணீர். இவ்வளோ ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து என்னைய இன்னைக்கு எனக்கு ஜீவனோட வச்சிருக்கிறீங்களா? உண்மையா இங்க வந்திருக்கிறோன்னு சொன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? நானுடைய பெரிய திட்டம் இருக்குது. நம்ம அநேகர் என்ன செய்யறோம்? ஏதோ சபைக்கு வரோம், ஏதோ போறோம், வந்து பாடுறோம் அப்படின்னு சொல்லி நோக்கம் இல்லாம நம்ம இருக்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டு என்ன செய்யற ஒரு பெரிய மகத்தான ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். நம்ம பவுலை குறிச்சு ஒரு ஆண்டு நோக்கம் வச்சிருக்கிறார். நீ ராயனுக்கு முன்பாக நிக்கணும்னு சொல்லி அங்க நோக்கம் வச்சிருக்கிறதுனால அந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அந்த பவுலை தைரியப்படுத்துறது இல்லாம அங்க இருக்கிற எல்லாரையும் தன்னுடைய வார்த்தையால் தைரியப்படுத்துறது போல ஆண்டு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக என்னை தைரியப்படுத்த ஆரம்பிச்சார். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாம் செக் பண்ணும் போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஹோல் ரொம்ப பெருசா இருக்குது, ஹார்ட் வீங்கி இருக்குது, பயங்கரமா வீங்கி இருக்குன்னு சொல்லி அந்த நர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்லயே அப்படி அது எல்லாத்தையும் வாசி நான் இந்த வாரம் பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அந்த ரிப்போர்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்றாங்க இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஹார்ட் ரொம்ப பல்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் ரொம்ப பெருசா இருக்குது, நீங்க கண்டிப்பா நீங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, உங்க வீட்டுல கலந்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லி பாஸ்டர் சொல்றாங்க. சரிங்க சார், நாங்கள் எல்லாம் கலந்து பேசிட்டு நாளைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் வந்துட்டாரு. பாஸ்டர் வழியில வரும்போது சொல்றாரு, எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. உன்னோட திருப்திக்காக நான் எங்க உன்னை கவனிக்கலையோன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் உன்னுடைய திருப்திக்காக தான் என்ன செய்யணும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவ்வளவு காரியத்தை நான் உனக்காக பார்த்தேன், மற்றபடி ஆண்டுதால கூடாது ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில அப்படி அதை போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அசைக்கும்படி நம்மள தள்ளாட பண்ணி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் நம்ம அசையும்படி நம்மை தள்ளாட பண்ணி கொண்ட சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டு என்ன சொல்ற, மலையை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. அப்போ மலையை பார்த்து பேச வேண்டிய நம்ம மலையை பார்த்து பயந்து கொண்டோ அந்த மலையை பார்த்து புலம்பிக் கொண்டு இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படல. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு அவர் சொன்னாலும் எனக்கு என்னால ஏத்துக்கவே முடியல. அவருக்கு என்ன தெரியும், என்னோட நிலைமை எனக்கு தானே தெரியும், என் மனசுக்குள்ள பேசிட்டு வரேன். ஏன்னா ஆண்டு என்கிட்ட பேசல அது வரைக்கும். அப்போ ஒரு நாள் பேசுறது எப்பயுமே என்னுடைய பழக்கம் என்னன்னா ஜெபிக்கணும்னு சொல்லி உட்காந்துட்டேன்னா எல்லா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாஸ்டர் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தா நான் ஜெபிக்கிறதுக்கு உட்காந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு சங்கீதம் எடுத்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்கிற வழக்கம். அப்போ அது மாதிரி இப்போ வந்து எனக்கு வாய் ஒரு சொட்டு கூட திறக்க முடியல. ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 மாத்திரை போடுற பேரசிட்டமால் மாத்திரை போட்டுட்டே இருப்பேன். காய்ச்சல் நிற்கிறேன், காய்ச்சல் பயங்கரமா இருக்கும், மூச்சு வாங்கிட்டே இருக்கும், ஒரு எட்டு எடுத்து நடக்க முடியாது, ஒரு துணி துவைக்க முடியாது, வீட்டுல எந்த வேலையுமே செய்ய முடியாது, குழந்தைங்களையும் கவனிக்கணும், பாஸ்டிங் கவனிக்கணும், அவர் ஊழியத்துக்கு போறதுனால வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைமை. ஆனா எல்லாத்தையும் கவனிப்பேன். முடியாம வந்து உட்காந்துட்டு எனக்கு செத்தா போதுல பாஸ் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாரு. அம்மாவும் அவங்களே அவங்க கோபமா இருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நீதிமான் வரும்போது தள்ளாட விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவன் வந்து வார்த்தை விசுவாசிக்காம இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் சங்கடம் இருந்தாலும் அவங்க ஒரு தாயினால வந்து ஒரு நாள் என்ன கேட்டாங்க, நீ சாகுற இப்ப செத்து போயிருந்தானு நீ நினைக்கிறாங்க. ஆமாங்கம்மா அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ள அப்படிதான் வந்துட்டு இருக்குது என்னுடைய பலவீனம். ஏன்னா என் தலைவலி வந்து தனக்கு தலைவலி வந்தால் அந்த வலி தெரியும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்னுடைய பலவீனம் என்னுடைய சூழலை நான் மறைச்சிட்டே இருக்கிறேன்னு தான் எனக்கு இருக்குது. அதனால எனக்கு ஆண்டுடைய வார்த்தை என்னால என்ன செய்யணும்னா முழுசா நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு சூழ்நிலை. அப்போ இப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் சொல்லி ஒவ்வொன்றா வாசிக்கிட்டே எழுத்தையும் வாசிக்க முடியல. ஃபுல்லா கண்ணீர் ததும்பி நிற்கிது, கண்ணீரா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியில எனக்கு உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் என் பகலை போல வெளிச்சமா இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி, என் உள்ளும் தெரியங்களை கை கொண்டு சொல்லி அப்படியே வாசிட்டு இருக்கும்போது 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிரமிக்கத்துக்கு அதிசயமா உண்டாக்கப்பட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு என்னாச்சு, அங்க ஸ்டக் ஆகி விழுந்தேன். எப்படி வாசிக்கிறாருன்னா பிரமிக்கத்துக்கு அதிசயமா நான் உண்டாக்கி
இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்குது, அதிசயமானதா இருக்குது சொல்லி அப்படியே சொல்லிட்டு வரும்போது நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமே உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கல. அப்போ என் கருவை உடைய கண்கள் கண்டது. அப்போ டாக்டர் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்கப்பா, இது பிறவியில இருந்தே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இது பிறவியில இருந்தே இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட்ல வந்துச்சு. அப்போதான் எனக்கு ஆண்டவர் ஸ்டக் என்னை இது பண்றாரு. அப்போ என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றாக இல்லாத போது அவைகள் அனைத்து உருவேற்ப நாட்கள் கூட உடைய புஸ்தகத்துல எழுதி எத்தனையோ டைம் வாசிச்சிருக்கிறோம். நிறைய டைம் அப்படிதான் நம்ம எத்தனையோ வேதத்தை வாசிச்சாலும் நம்மளோட ஆண்டவர் பேசுறாருன்னா அன்னைக்கு அது புது வசனமா தெரியும். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிற தேவன். அப்போ என் கருவை உடைய கண்கள் கண்டுச்சு சொல்றீங்களே, என் அவயவங்களில் ஒன்றாக இல்லாத போதே அவைகள் அனைத்து உருவேற்ப நாட்கள் கூட, அந்த நாட்கள் கூட எப்படி இருக்குதோ அவருடைய புஸ்தகத்தை எழுதிருக்குது. அப்போ என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் உங்க புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கீங்கல்ல, என்னுடைய ஹார்ட்டையும் எனக்கு வைக்கும் போது உங்க புஸ்தகத்துல தான் எழுதி வச்சீங்க. இப்படிப்பட்ட ஹார்ட் தான் இந்த ஜாய்ஸ்க்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆண்டு என்னை பேர் சொல்லி வேற கூப்பிட்டாரு. அப்போ இந்த ஜாய்ஸ்க்கு இந்த ஹார்ட்டை இப்படிப்பட்ட ஹார்ட் வைக்கிறேன்னு சொல்லி நீங்க தானே வச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்க தான் என்ன செய்யணும், என்னை எழுப்பணும். நம்ம இப்படியே இருந்து துக்கத்தோட என்னுடைய ஆத்மாவை என்ன செஞ்சிடக்கூடாது, மரணத்துல நான் போயிடக்கூடாது. நான் என்ன செய்யணும், எலும்பணும். 3 மாசம் யோனா 3 நாள் மீன் வயிற்றுல இருந்த மாதிரி 3 மாசம் நான் மரண அவஸ்தப்பட்டேன். அப்படிப்பட்ட நேரத்துல தான் ஆண்டு நம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை பலப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அப்ப இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டு என்னை தெளிவுபடுத்திட்டார். அது வரைக்கும் நான் எந்த அளவுக்கு பாஸ்டருடைய ஆலோசனையை எனக்குள்ள என்ன செய்யல, பேலன்ஸ் செய்யல. அம்மாவுக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தை என்ன செய்யல, பேலன்ஸ் செய்யல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆண்டுட்ட ஒரு காரியம்னா ஆண்டுட்ட உட்கார்ந்து போராடி ஆண்டுட்ட பதில் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அனுபவங்கள் ஆண்டு கொடுக்க ஒரு சின்ன சின்ன அனுபவங்களோட நாங்கள் உருவாக்கப்பட்டு வந்தாலுமே அவங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப எனக்குள்ள என்னுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணக்கூடியதா இருந்தது. அப்போ இந்த வார்த்தையினால ஆண்டு என்ன செஞ்சாரு அந்த நாள்ல, அப்ப ஆண்டுகிட்ட விழிப்பாயிட்டேன். அப்போ ஆண்டவர் நான் பயப்பட மாட்டேன். அப்போ இந்த நிலைமையில நான் என் ஜீவன் என்ன செய்யாது, போகாது. அப்போ நான் என்னுடைய கருவை உங்களுடைய கண் கண்டுச்சு, என்னுடைய அவயத்தை நீங்க தான் என்னுடைய ஆத்தை உருவாக்கி எனக்குள்ள வச்சீங்கன்னா இந்த சூழ்நிலை நீங்க என்னை எழுப்புங்க. இல்லைன்னா உங்க சித்தம் நான் என் வாழ்க்கையில் உங்க சித்தம் நிறைவேறன்னு சொன்னா என்னை உயிரோட எழுப்புங்க. இல்லைன்னா உங்க சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கிருந்து விலன் வந்துச்சு தெரியல. அன்னையில இருந்து உயிர்கள் எழும்ப ஆரம்பிச்சு. அது வரைக்கும் பெண்கள் கூட்டம் எல்லாமே நடத்திட்டு இருப்பேன். நான் இப்படி சோர்ந்து போன உடனே பெண்கள் உட்படுத்து வர்றவங்க என்னம்மா எப்படி ஆராதனை, எப்படி ஜெபம், இன்னைக்கு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தை என்னோட ஈட்டியில குத்துற மாதிரி என்னை வேதனைப்படுத்திடுச்சு. ஏன்னா தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா தான் நம்ம இருக்கணும். இன்னைக்கு அவங்களே சோர்ந்து போய் நம்ம கிட்ட எப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையினால ரொம்ப நான் உடைக்கப்பட்டேன். ஆனா ஆண்டுக்கு அப்படியே அவருடைய பெரிய கிருபை, அருமையான பாஸ்டுக்கு என்ன ஒரு மனைவியாக, இந்த குடும்பத்துக்கு ஒரு மகளாக என்னை கொண்டு வந்து வச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறேன். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு நீ வரலன்னா என்னைக்கே செத்துருப்பேன். உண்மை அதுதான். எத்தனையோ முறை மரணத்தை ருசி பார்த்திருக்கிறேன். எத்தனையோ முறை கல்லறை கூட தரிசனத்தில் ஆண்டு காட்டியிருக்கிறேன். கல்லறை தரிசனம் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ முறை பிசாசு எப்படியாகிலும் என்னை அழிச்சிட்டு தேவனுடைய திட்டத்தை என் வாழ்க்கையில குலைச்சு போட சொல்லி எனக்கு விரோதமா பல திட்டங்களை திட்டினான். ஆனா ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல. இன்னைக்கு நான் போராடுறதா இல்லையா, அம்மா எனக்காக போராடி ஜெபிச்சு இன்னைக்கு என்னுடைய ஜீவனை அவ்வளவு கிருபையா ஆண்டு பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஜெபிக்கிற தாய்மார்கள் அதிகமா நம்ம நேசிக்கணும். ஒவ்வொரு தாய்மாரும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கனால நம்ம ஆண்டு என்ன செய்யறது, பிரமிக்கத்தக்க அதிசயமா நம்ம உண்டாக்கினது நோக்கம் அவருடைய வாழ்க்கையோட சித்தத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். ஆண்டுகிட்ட கேட்க, ஆண்டவரே யாரையும் அற்பமான ஒரு பாத்திரம் நினைக்க மாட்டார். அதே நம்ம தான் நம்மளை குறிச்சு என்ன செய்யணும், அற்பமா எந்த அளவுக்கு கீழே அற்பமா நினைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நினைச்சிட்டு நம்மளே தாழ்த்திட்டு நம்ம ஒடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளை குறிச்சு ஆண்டுடைய திட்டம் பிரமிக்கத்தக்க அதிசயமானது. அல்லேலூயா. காரணம் அவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். அவர் நம்மளை என்ன செய்யறார், அவருடைய உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார். அப்ப அவர் நம்ம எப்போதும் உள்ளங்கையில் ஏன் வரைஞ்சிருக்கிறார் சொல்லுங்க. எப்போதும் நம்ம பார்த்துட்டு நம்ம மேல இருக்க ஆசையா இருப்பாரு.
நமக்கு பிடிச்சவங்களை எப்போதும் நம்ம பார்க்கணும், எப்பயுமே அவங்களுக்கு பேசணும்னு ஆசைப்படுவோம்ல, ஆசைப்படுவோமே இல்லையா? உண்மைதானே? ஏதாவது நம்ம வேற மாதிரி சொல்லுங்க, ஏன்னா உண்மைதானே? அப்போ நம்ம மேல ஆண்டு என்ன செய்ய ரொம்ப பிரியமா இருக்கிற. அல்லேலூயா. நம்ம யாருமே நான் அற்பமான, நான் ஒண்ணுக்கு தகுதி இல்லை, நான் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் நினைக்க கூடாது. நம்மள ஆண்டு பிரமிக்கிறதுக்கு அதிசயமா நம்மளை உண்டாக்கிறது, நம்ம ஒருத்தருக்காவது பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நம்ம காணப்படணும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும், அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் நமக்குள்ள வரணும். நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். நமக்கு எப்படிப்பட்ட எத்தனை வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு? ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம ஆண்டவர் அறியாம அந்த உலகத்துல பாவத்திலேயே எத்தனையோ காரியங்கள் அழிந்து போய் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நம்மளும் ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமா தெரிந்தெடுத்து இன்னைக்கு நம்ம அவருடைய சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சபையில வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படியே பாடும் நேரத்துல அமைதியா இருக்கக்கூடாது. பாடும் நேரத்துல நல்ல உற்சாகமா, நல்ல சத்தமா, எந்த அளவுக்கு சத்தமா பாட முடியுமோ சத்தமா பாடுங்க. அன்னைக்கு டாக்டர் சொன்னாங்க, சத்தமா பேசக்கூடாது, சத்தமா இது பண்ணக்கூடாது, அப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறக்கூடாது. இன்னைக்கு எத்தனை டைம் ஸ்டெப்ஸ் ஏற சர்ச்சு மேலதான் பாஸ்ட் சனிக்கிழமை 7 மணி நேரம் அவர் உட்காந்து ஜெபிப்பார். அவருக்கு டீ கொண்டு போறது, அவருக்கு சாப்பாடு கொண்டு போறது, அவர் உட்கார இடத்துல வச்சு அவருக்கு ஊழியக்காரர் போசிக்கிற கிருபைய எனக்கு கொடுத்துருக்கிறார், அந்த பலனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை கொடுத்ததுனால என்னை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக உற்சாகமா ஓடணுன்ற வைராக்கியம் தான் எனக்கு இருக்கிற ஒழிய அப்படியே சோர்ந்து சொங்கி போய் ஒரு இடத்துல உட்காருன்ற அந்த காரியம் இல்லை. ஆண்டு இப்படிப்பட்ட மண்ணு மாதிரி இருந்த என்ன மகிமையான ஒரு பாத்திரமா அந்த நாள்ல ஆண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் கொண்டிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு விழிப்புள்ள பிள்ளைகளாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. காரணம் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். அதனால நம்ம ஏதோ வந்தோம் போனோம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை கடத்தாம நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல அவருக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும்ன்ற அந்த ஒரு வைராக்கி நமக்குள்ள வரணும். இந்த வைராக்கி பெண்கள்னா எதை நினைக்கிறத சாதிச்சு முடிப்போம்ல. இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் தான் இருக்கும். எதை நினைக்கிறோமோ பெண்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வைராக்கி இருக்குது. என்னன்னா நினைக்கிறத சாதிச்சு முடிப்போம். அதனால அப்படிப்பட்ட ஒரு வைராக்கி நமக்குள்ள ஆண்டு கொடுத்துருக்கிறதால கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு நினைப்போம், அது கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு நம்ம சாதிச்சு முடிப்போம். அப்போ அந்த 2 வார்த்தையில இன்னைக்கு எந்த வார்த்தை பலன் செய்து கொண்டிருக்கிறது? ஆண்டுடைய வார்த்தை தான் நீ பலன் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சாத்தா என்ன நிறைய டைம் என்ன சொன்னா, நீ செத்து போயிடுவ, நீ செத்து போயிடுவோம், உன்னோட சரீரமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த விளைவெடுத்த காட்டி நீ பயமுறுத்தி கொண்டிருக்கான். இன்னைக்கு எத்தனை விதத்துல சத்துருவான நம்முடைய சூழ்நிலைகளை காட்டி, நமக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காட்டி, நீ என்ன செய்ய போற, உன் பிள்ளைக்கு என்ன செய்ய போற, உன் குடும்பத்துக்கு என்ன செய்ய போற, உன் எதிர்காலம் என்ன ஆகும், இப்ப இருக்கிற விலைவாசி என்ன அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகளை காட்டி இன்னைக்கு என்ன செய்யறான்? விசுவாசம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை நம்ம பார்க்க வேண்டாம். பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? வானத்தின் பூமி படைத்தவருடைய ஆண்டவராகிய இயேசுவை. அல்லேலூயா. கடவுளை பற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்த பிள்ளைகளுடைய முகங்கள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகல. ஒவ்வொரு நாள் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள்ல கண்டிப்பா பிரகாசம் இருக்கும். மற்ற பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஒரு அலங்காரமும் பண்ணியிருக்க மாட்டோம். இவங்களுக்குள்ள ஒரு அழகு இருக்குப்பாரு, இவங்களுக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்குப்பாரு சொல்லுவாங்க. கேட்டுருக்கீங்களா? உங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி யாரு சொல்லல அப்படின்னா அப்படி சொல்லுங்கன்னு நீங்க என்ன செய்யணும்? அவருடைய முகத்தை அதிகமா தேடணும், அதிகமா அவரை பாடுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா இந்த ஜனங்களை எதுக்காக ஏற்படுத்தினாரமா? இந்த ஜனத்துக்கு எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி அவருடைய துதியை சொல்ல சொல்ல அவருடைய பிரகாசம் நம்முடைய முகத்தை நிரப்பும், நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும், நம்முடைய குடும்பத்தை நிரப்பும். அது போல நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் வந்து என் வாழ்க்கையில ஆண்டுடைய சித்தத்தை ஏதோ ஒரு வகையில நிறைவேற்றுன்னு சொல்லி நான் ஒரு உறுதி எடுக்க போற சொல்லுவாங்க. அதையே சொல்லுமா? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆபரேஷன் பண்ணல, எந்த மாத்திரையும் சாப்பிடல, ஹார்ட் வீங்கி இருக்குது, பெரிய ஹோல் இருக்குது. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் நான் பாடிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு மகிமைப்படுத்திட்டு இருக்கிறேன். எந்த ஒரு குறையுமே ஆண்டு வைக்கல. அல்லேலூயா. எந்த மருத்துவரை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் மகா ஐஸ்வர்யம் உள்ளவரும் மகா ஔஷதமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்கு
நல்ல அவசரம் இன்னைக்கு இருந்து ஏதாவது விளைவினத்தோடு வந்திருப்போமானா இந்த விளைவினம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யணும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விளைவினங்களை எல்லாம் மாற்றி நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த வார்த்தை இன்னைக்கு மனிதர்கள் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி நம்மளை சோர்வடைய பண்ணி கொண்டிருக்கலாம். இல்ல சத்துரு நமக்குள்ள வந்து நம்ம இருதயத்தோட அவன் போராடி கொண்டிருக்கலாம். எந்த வார்த்தையின் மூலமா நம்மளை போராடிட்டு இருக்கிறாரோ அந்த வார்த்தையை ஆண்டுடைய நாமத்துல என்ன செய்ய போறோம்? ஜெயிக்க போறோம். ஆண்டவரே நீங்க என்ன அழைச்சது உண்மையா, என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வந்தது உண்மையானா என்னை எழுப்புங்கன்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா நான் செத்து போறேன். உங்க சித்தம் இல்லாம நான் வந்தா செத்து போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவங்க சித்தம் இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ஆண்டு என்னை உயிரோட வச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா.